என்னதான் சொல்றாங்க தொழிலாளிகள், அதாவது புது பென்ஷன்லாம் வந்திருக்குது, நம்ம பென்ஷன் கேட்குறோம். தொழிலாளிகளுடைய ஃபீலிங் என்னவா இருக்குது? பென்ஷன் 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 பல இயக்கங்களை நடத்திட்டோம். இந்த வாட்டியா பென்ஷன் கிடைச்சிருமா, இந்த ஒப்பந்தத்தில் பென்ஷன் கிடைச்சிருமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ அது எப்படி கிடைக்கும்? மத்திய அரசு வேறு இப்போ பென்ஷன் அறிவிச்சிருக்கு. அதாவதுங்க, நம்ம முதல்ல தொழிலாளிக்கு சில விவரம் சொல்லணுங்க. ஏதாவது நம்ம தொழிலாளிகள் என்னென்னா இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக போராட்டம் நடத்திருக்காங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் தொழிலாளியை பொறுத்தளவு என்னென்னா, இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது, இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகும்போது பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கருக்கு இருக்குது. முதல்ல அந்த மனநிலையை நம்ம மாற்ற வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்குது. என்ன பிரச்சனைக்கு பென்ஷனை பற்றி நம்ம முழுசாக புரிய வைக்கணும். இப்போ யாருக்கிட்டே நம்ம பழைய பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். பழைய பென்ஷன் தொண்ணூத்தெட்டில் தானே வாங்கணும். 98க்கு முன்னாடி நமக்கே பென்ஷன் கிடையாது. 1972 கார்பரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. 72லேருந்து கிட்டத்தட்ட 26 வருஷம் கோரிக்கை வச்சு தான் 98ல் பென்ஷன் வந்துச்சு. பென்ஷன் ஒன்றும் திடீர்னு வரல. நீங்கள் 72லேருந்து 98 வரைக்கும் 26 வருஷம் பென்ஷன் வேணும்னு பென்ஷனே இல்லாமல் போன தொழிலாளி தான் போராடணும். என்ன நம்ம கஷ்டம்னா, ஒரு காலத்தில் தொழிலாளர்கள் எல்லாம் போராடி வாங்கினாங்க. இப்போ வாங்கினதை தக்க வைக்கிறதுக்கு தொழிலாளிகளை தயார்படுத்த வேண்டிய தேவை என்பது இருக்குது. 98ல் நம்ம பென்ஷன் வாங்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு பிஎஃப் இருந்துச்சு. பிஎஃப்னா நம்மகிட்ட 12% பிடிப்பான். இப்போ உங்களுக்கு பிஎஃப் கிடையாது. சசிக்கு பிஎஃப் இருக்குது, தயாவுக்கு பிஎஃப் இருக்குது. நீங்கள் 2003க்கு மேலே வேலை சேர்ந்தீங்க, உங்களுக்கு இபிஎஃப் கிடையாது. முதல்ல இந்தியா பூரா எல்லா தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளிக்கும் பிஎஃப்னு உண்டு. 12% நம்மகிட்ட பிடிப்பான், 12% நிர்வாகம் அந்த பிஎஃப்பை போடுவான். ஒரு தொழிலாளி ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த 24% மொத்தமாக வாங்கிட்டு போகக்கூடிய நடைமுறை தான் இருந்துச்சு 1995 வரைக்கும். 95ல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வருங்கால வைப்பு நிதி பென்ஷன் திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது. அதாவது 12% தொழிலாளி போடுவார், 12% நிர்வாகம் போடுவோம். இந்த 12 24 ரிட்டையர்ட் ஆகும்போது மொத்தம் வாங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த 12% நிர்வாகம் போடக்கூடிய பங்கில் 8.33% அரசாங்கம் எடுத்துக்கொண்டு மீறி இருக்கக்கூடிய 15.67% மட்டும் கையில் கொடுப்பா. 8.33% வைத்துக்கொண்டு நாங்கள் பென்ஷன் கொடுக்குறோம் என்று சொல்லி வருங்கால வைப்பு நிதி பென்ஷன் தான் அறிவிக்கப்பட்டது. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் தான் இந்த பென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல், அதேமாதிரி நெய்வேல் லிக்ரேட் கார்பரேஷன், இதர பப்ளிக் செக்டார் பூராமே, அது மாதிரி இதர ஆலை தொழிலாளிகள் எல்லோருக்குமே இந்த பென்ஷன் இபிஎஃப் பென்ஷன் தான் இந்தியா பூரா இருக்குது. அதிகமான தொழிலாளர்கள் வாங்கக்கூடிய பென்ஷன் இபிஎஃப் பென்ஷன். இப்போ இந்த இபிஎஃப் பென்ஷனில் குறைபாடுகள் இருக்குது, இது குறைவான பென்ஷன் என்ற கருத்தை ஒட்டி இப்போ அதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதை ஒட்டி சுப்ரீம் கோர்ட்லாம் பல தீர்ப்பு சொல்லி இபிஎஃப் பென்ஷன்லேயே நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு. நம்ம எல்லாமே வருங்கால வைப்பு நிதி பென்ஷனில் தான் 1995 வரைக்கும் இருந்தோம். 95ல் வருங்கால வைப்பு நிதி பென்ஷன் வந்த பிறகு வருங்கால வைப்பு நிதி பென்ஷன் இப்போ நம்ம தொழிலாளிகளே 95லேருந்து 98 வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகி இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இபிஎஃப் பென்ஷன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம தொழிலாளிகள்லேயே ஒரு பகுதி தொழிலாளிகள் 98க்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனாலும் இபிஎஃப் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த இபிஎஃப் பென்ஷன் வந்தோடனே எங்களுக்கு இபிஎஃப் பென்ஷன் வேண்டாம், அது தொகை குறைவாக இருக்குது. அரசு ஊழியர்களைப் போல, மின்சார வாரிய ஊழியர்களைப் போல, அதாவது ஒரு தொழிலாளி வேலை பார்த்தா அவருக்கு கடைசியாக வாங்கின சம்பளத்தில் 50% பென்ஷனாக கிடைக்கணும். அதில் பஞ்சப்படி உயரும் பொழுது பஞ்சப்படி கிடைக்கணும். இபிஎஃப் பென்ஷனில் பஞ்சப்படி உயர்வு என்பது கிடையாது. அதனால் இது மாதிரி எங்களுக்கு அரசு ஊழியர் பென்ஷன் வேணும், இபிஎஃப் போல் பென்ஷன் வேணும்னு 98ல் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் 98ல் இந்த பென்ஷன் ஸ்கீம் என்பது வந்துச்சு. இப்போ இபிஎஃப் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. 98ல் நம்ம இந்த ஸ்கீம் வரும் பொழுது நம்ம இபிஎஃப்லேருந்து வெளியே வரணும். இபிஎஃப்லேருந்து விதிவிலக்கு வாங்கி தான் இந்த ஸ்கீமுக்கு வர முடியும். அதனால் 98ல் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செஞ்சுன்னா, இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு நம்ம போகிறதுக்காக
மத்திய அரசினுடைய வருங்கால வைப்பு நிதி சட்டம் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பொருந்தாதுன்னு வந்து ஒரு அரசாணையை வெளியிட்டு பிபிஎஃப்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த பென்ஷன் வந்துச்சு. அதனால இப்போ இபிஎஃப் பென்ஷன் வந்து இந்தியா பூரா எல்லா தொழிலாளிகளுக்கும் இருக்கிறது. நமக்கு இபிஎஃப் பென்ஷன் இருந்துச்சு. இபிஎஃப் பென்ஷனை விட இந்த பென்ஷன் சிறந்தது என்ற அடிப்படையில் இந்த பென்ஷனுக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ பழைய பென்ஷன் திட்டம் என்பது வந்து நடைமுறையில் இருக்குது.